ரமதான் என்ற அந்த மாதம் எம்மை அணுகுகிற நேரத்திலே இயல்பிலேயே நாம் வளர்க்கப்பட்ட அந்த ஃபித்ரா, நாம் இந்த உலகத்திலே முமீன்களாக முஸ்லிம்களாக பிறந்து உருவாக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய சூழல் எமது உள்ளத்திலே ரமதான் மாதம் வருகிற நேரத்தில் ஒரு வணக்க வழிபாடுகளுக்கான ஒரு இயற்கையான ஒரு ஆர்வத்தை என்ன செய்துவிடும், பெற்றுக்கொண்டு விடும். நாம் வாழ்ந்த சூழல், நாம் வளர்க்கப்பட்ட சூழல், நாம் உருவாகிய சூழல் மார்க்க சூழலாக இருந்தால், அது சாதாரணமான ஒரு மார்க்க சூழலாக இருந்தாலும் கூட ரமதான் என்று வருகிற நேரத்தில் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை என்ன செய்ய வேண்டும், அதாவது நமக்கு மத்தியில் உருவாக்கி கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடுகளிலே உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். பாவங்களை விட வேண்டும். இரவிலே நின்று வணங்க வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும் போன்ற சிந்தனைகள் எல்லாம் எமது உள்ளத்திலே தானாகவே துளிர்விட ஆரம்பிக்கும். ஆனால் இப்படி துளிர்விடக்கூடிய இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் எம்மிடத்திலே ஒரு ஃபித்ரா அடிப்படையில், அதாவது நாம் வளர்க்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை அடிப்படையில் உருவானவைகள். இதுக்கு பின்னால் ஃபித்ரா என்பது பலமாக இருந்தாலும் கூட, இயல்பாக உருவாகக்கூடிய அந்த எண்ணம் பலமாக இருந்தாலும் அவைகளை நாம் மார்க்க அடிப்படைகளின் ஊடாக, குர்ஆன் ஹதீஸ்களின் ஊடாக, விளக்கங்களின் ஊடாக உறுதிப்படுத்தாது விட்டால் அந்த உறுதி என்ன செஞ்சிடும் என்று சொன்னால் ஆட ஆரம்பிச்சிடும். அது நிலையாக என்ன செய்யாது, நிற்காது. காரணம், நாம் அதனுடைய பலகீனங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தால், அதனுடைய பலங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த உறுதி என்ன செய்துவிடும், மாற ஆரம்பித்து விடும். அதனால் இந்த ரமலான் தொடர்பான சில உள்ளம் சார்ந்த போராட்டங்களோடு சார்ந்த ஒரு சில விஷயங்களை நினைவூட்டலாக செய்யலாம் என்று என்ன செய்கிறேன், நினைக்கிறேன். அதில் மிக முதலாவதும் மிக பிரதானமான ஒரு அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், மனிதன் இந்த ரமதானுக்குள்ளே நுழைகிற நேரத்திலே அவனது உள்ளத்திலே உறுதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான சில அடிப்படைகளில் ஒன்று, மிக பிரதானமான அடிப்படைகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா அமல்களுக்கும் இது பொருந்துமாக இருந்தாலும் கூட இந்த ரமதான் என்பது ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலேயே ஒரு மாத காலம் என்ற ஒரு இபாதத் இருக்குமா இருந்தால் அது என்ன, ரமதான் தான். தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ இவைகளை எடுத்துக்கொண்டால் டெய்லி நம்ம 5 நேரம் தொழுவதாக இருந்தாலும் கூட அந்தந்த நேரங்கள் அது முடிஞ்சிடும். ஆனால் ரமலானை பொறுத்த வரைக்கும் ஒரு மாத காலம் அதனுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் கோர்வையாக என்ன செய்யும், நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மற்ற வணக்கங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு தயார் நிலை ஒன்று வேண்டும் என்ற ஒரு மாத கால போராட்டம் அது. மனிதன் இந்த மாதிரியான ஒரு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய நேரத்தில், வணக்க வழிபாடோடு நம்மை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் 3 விஷயங்கள் அந்த அமல்களில் நடக்க இருக்கிறது. அதை புரிந்து கொண்டோம் என்றால் நமது உறுதி விஷயத்திலே தளர்வு வராமல் அறிவோடு இருப்பதற்கு, உறுதியோடு இருப்பதற்கு அது உதவியாக என்ன செய்யும், இருக்கும். முதலாவது, எந்த ஒரு வணக்க வழிபாடுகளுக்கும், ரமலான் போன்ற வணக்க வழிபாடுகளுக்கு தயாராகுதல் அப்படி என்பது. யாதாத், வணக்கம் செய்யல, ஆனால் அந்த வணக்கம் செய்வதற்கு தயாராகுதல். 2வது நிலைதான் வணக்கம் செய்தல், அந்த வணக்கத்தை ஈடுபடுதல் நாம். ஆனால் முதலாவது அம்சம் அந்த வணக்கத்திற்காக நாம் தயாராகுதல், வணக்கத்தை செய்தல் நம்ம நடக்கக்கூடிய அம்சம். அது முடிந்த பின்னால நடந்த வணக்கத்தை பற்றி முஹாசபா செய்தல், உள்ளத்தோடு கேள்வி கேட்டுக்கொள்ளல். எந்த அளவில் செய்தேன், எப்படி செய்தேன், யாருக்காக செய்தேன், என்னென்ன விளக்கங்களோடு நான் செய்தேன், செய்தவைகளில் எந்த அளவு உயிரோட்டமாக என்ன செய்தேன் என்ற முஹாசபா செய்து கொள்ளல். அப்போ இரண்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த வணக்கம் என்பது. இப்போ இந்த தயார்படுத்தல் என்பது நமக்கு அந்த மாதிரி செய்ய வேண்டும், இபாதத்துடைய மாதம் வரப்போகிறது, நாம் எப்படி செயல்படுதல் என்கின்ற ஒரு அம்சத்தை பற்றி அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட இதுக்கு ஒத்த விஷயமாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் யுத்தம் செய்தல், போராடுதலை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்றான் அல்லாஹ், வலவ் அராதுல் ஹுரூஜ லஅது லஹு உத்தா வலாக்கின் கரிஹல்லாஹும் பிஆதஹும் ஃபஸப்பதஹும் வகீல குது மஅல் காயிதீன். அல்லாஹு தாலா சொல்றான், அவர்கள் இந்த யுத்த களத்திற்கு போக வேண்டும் என்று இருந்திருந்தால், ரசூலுல்லாஹ் சரியா தபூக்குக்கு போற அந்த யுத்தம் போறது வாரதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாத காலம். வலவ் அராதுல் ஹுரூஜ், அந்த யுத்த களத்துக்கு அவர்கள் போக வேண்டும் என்று இருந்திருந்தா, அவங்களுடைய எண்ணங்கள்ல இருந்திருந்தா, லஅது லஹு உத்தா, அவர்கள் அதற்கான முழு தயாரிப்பையும் அவர்கள் செய்திருப்பார்கள். அல்லாஹ் நயவஞ்சகத்துக்கு ஆதாரமாக என்ன சொல்றான்னா, லஅது லஹு உத்தா,
அதற்கான தயாரிப்புகளை அவர்கள் செய்திருப்பார்கள். போக வேண்டியிருக்குது, அதுக்கு என்னென்ன செய்யணும், வாகனங்களை தயார்படுத்துறது, அது போல கூடிய ஆயுதங்களை தயார்படுத்துறது, யாரோட போகிறது, எப்படி போகிறது, என்ன மாதிரியான சேமிப்புகளை நம்ம செய்து கொள்வது என்றெல்லாம் அவர்கள் தயாராகி இருப்பார்கள். நாளைக்கு போகிறாங்க, இந்த வரைக்கும் தயார் நிலை எதுவுமே என்ன அவர்களிடத்திலே இல்லை. அப்படி என்றால் அவர்கள் போவதற்கான மனநிலையில் இருக்கவில்லை என்பதை அல்லாஹ் தஆலா ஆதாரமாக அதை என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். யததிரூன இலைக்கும், அதாவது உங்களுக்கு காரணம் சொல்கிறார்கள். இதா ரஜாவு இலைஹிம், அவர்கள் திரும்பி வந்த நேரத்தில் காரணம் சொல்றாங்க, நான் இதனால தான் வரல அதனால தான் வரலன்னு சொல்லிட்டு காரணம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, இதுக்கு காரணம் சொல்றாங்க தானே, ஆரம்பத்தில் அவங்க தயாராகி இருந்தார்களா என்று பாருங்கள். ஏதாவது ஆதாரம் என்ன, அந்த உழைப்பு முயற்சிகள் என்று ஏதாவது இருந்ததா என்று என்ன பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். அப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் முதலாம் நாள் ரமலான் விடுகின்ற அந்த சஹர் நேரத்தில் தான் புறகண்டாங்களாமா ரமலானா என்று நிற்கக்கூடிய ஒரு மனிதர், ஒன்றும் திட்டம் போடவும் இல்லை, ஒரு பிளானும் பண்ணல, ஒரு ஐடியாவும் பண்ணல என்று சொல்றவர் அந்த இடத்துல அவருடைய இபாதத்துக்கள் வீணாவது, அந்த உறுதிகள் வீணாவது என்பது இயல்பானது. ஏனென்றா அவர் இயற்கையான ஒரு சூழ்நிலையில, மார்க்க சூழ்நிலையில வளர்க்கப்பட்டாலும், அவரை சூழ சஹருடைய அதான்கள் கேட்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும், இஃப்தாருடைய சூழ்நிலை இருந்தாலும், கியாமுல் லைல் இருந்தாலும் அவர் தயாராகல. அது அவரை ஞாபகம் ஊட்டிச்சே தவிர அவர் தயாராகவில்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக முக்கியமான பிரதானமான அம்சமாக இதை சொல்றான். அவர்கள் அதற்கு தயாராக இருந்தால் தயார்படுத்தி இருப்பார்கள். அவர்கள் அப்படி செய்யாததனால் அல்லாஹ் என்ன செய்தான் அப்படின்னு சொல்றான்னா, ஃபஸப்பதஹும், அவர்களிலே அல்லாஹு தஆலா தாமதத்தை ஏற்படுத்தினான், சோர்வை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அவர்களில் அல்லாஹு தஆலா உறுதியின்மை அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஃபஸப்பதஹும், அல்லாஹு தஆலாவே சொன்னா, வகீல குது மஅல் காயிதீன், போகாமல் வெளிக்கிளம்பி செல்லாமல் உட்கார்ந்து இருப்பவர்களோடு நீங்களும் என்ன செய்து விடுங்கள், உட்கார்ந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதுல உட்கார்ந்தவர்கள் ரெண்டு விதமானவும் இருக்கிறாங்க, நயவஞ்சவர்களும் இருக்கிறாங்க, உண்மையான மூமின்களும் அதுல என்னது 3 பேர் என்ன செஞ்சாங்க அதுல இருந்தாங்க. ஆனா அவர்கள் தயாராகவில்லை என்பது அல்லாஹ் தஆலா 2 பேரோடும் சேர்த்து சொல்லி காட்டுறான். இது ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டது, தொழுகையோடு சம்பந்தப்பட்ட நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஃபதாலிக்குமுர் ரிபாத் அப்படின்றாங்க. தொழுகை என்ன சொல்றாங்கன்னா அதான் யுத்தம்ன்றாங்க. தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதாலிக்குமுர் ரிபாத் அப்படி என்ன யுத்தம் தெரியுமா, இன்திபாரு ஸலா பஅதஸ் ஸலா, ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருத்தல் அப்படின்னா, ஒரு தொழுகைக்கு பின்னால அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருத்தல் ஃபதாலிக்குமுர் ரிபாத், அதுதான் யுத்தம், அதுதான் போராட்டம். ரிபாத் என்று சொல்றது எல்லைகள்ல பாதுகாப்புக்கு போராடுறது, அதுதான் யுத்தம் என்று சொல்லி ஹதீஸ்ல வார்த்தை பார்க்கிறோம். ஒரு தொழுகை தொழுது முடிஞ்ச பின்னால அடுத்த அதான் சொல்லுகின்ற பொழுது நம்ம தொழுகைக்கு உதவெடுத்து தயாராகி போறது எங்களோட கடமை. ஆனால் தயார் நிலை என்பது ஒரு ஈமானிய மனநிலையுடைய உச்சகட்டம். ஒரு தொழுகை முடிஞ்ச பின்னால அடுத்த தொழுகை நான் இந்த டைம்ல தொழணும், அதற்காக நான் என்ன செய்யணும், வேலைகளை எப்படி பிற்படுத்திக்கிறோம், என்ன செய்யணும் என்ற ஒரு மனிதன் தயாரிப்போடு இருக்கக்கூடிய மனோநிலை ஷைத்தான் அவனை வளமையான சந்தர்ப்ப வேகத்தில் பயன்படுத்தி அவனது வணக்க வழிபாடுகளை வீணாக்காமல் இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக என்ன செய்யும், மாறிவிடும். எனவே நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, இந்த இடத்திலும் ஃபதாலிக்கும் ஒரு ரிபாத் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இந்த ரமலானுடைய அதாவது அம்சங்களை பாராட்டுகின்ற பொழுது, அதை சொல்லுகின்ற பொழுது, அதனுடைய ஆர்வமூட்டல்களை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரமலான் கடமையாவதற்கே படிமுறை எடுத்ததை நீங்க பார்ப்பீங்க. இந்த ரமலான் எப்படி ஒரு மாத காலம் நோன்பு வைக்க வேண்டும் என்ற கடமை வருவதற்கு பல படிமுறைகளை தாண்டி முஸ்லிம்களுக்கு மத்தியில் பத்ர் யுத்தத்தின் பொழுது என்ன செய்கிறது, அந்த ரமலான் இறங்கி கடமையாகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே முதலாவது எங்களோட மனதுக்குள்ள நம்ம வணக்க வழிபாடுகளுக்காக யாதாத் நாங்கள் ரெடியாகி, அதாவது இப்போ ஷாபான் மாதம் என்பது உண்மையிலேயே எங்களுக்கு அந்த பயிற்சியை இயல்பாக தருது. ரமலான் இப்போ நம்ம மாதத்துக்கு ஒரு 2 நோன்பு அல்லது 3 நோன்பு பிடிப்பவர்களாக இருப்போம், சுன்னத்து நோன்புகள், அல்லது 4 நோன்பு பிடிப்பவர்களாக இருப்போம். ஆனால் ஷாபான் வருவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் முழுதாக பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் ஷாபான் நோன்பை பிடிப்பார்கள் ஹதீஸ்ல வருது. ஷாபான் நோன்பு ஒருத்தர் ஒரு 25 நோன்பு பிடிச்சிட்டான்னு வைங்களேன், ஒரு 20 நோன்பு பிடிச்சிட்டான்னு வைங்க, அவர் ரமலானுக்கு ஈஸியாக என்ன செஞ்சிட்டார், அவர் தயாராகிட்டார்னு அர்த்தம். அவருக்கு அந்த ரமலானை கடப்பது என்பது ஒரு பெரிய ஒரு அம்சமாக இருக்காது. ரமலான் முடிஞ்சு ஷவ்வால்ல 6 நோன்பு பிடிக்கப்படுற பாடு பாருங்க, நீங்க பிடிக்க ரமலான் முடிஞ்சு ஷவ்வால்ல 30 பிடிச்சவனுக்கு
6 வந்து 60 பிடிக்கிற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். 6 வந்து 60 பிடிக்கிற மாதிரியான ஒரு போராட்டம் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும். அதில் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால், ஒரு ரமலா மாதத்திலே முழுமையாக பாவம் செய்கிற ஒருத்தர் வந்து இன்னொரு பாவம் செய்கிற ஒருத்தர் கடிதம் எழுதிக்கிறார். எப்படின்னா, எதிரி வந்து விட்டாண்டு மலையிட்டா எதை ரமலான் மாதத்தை பற்றி கடிதம் எழுதுறா. என்னது ஜா ஷஹருல் அது, எதிரி வந்து என்ன, இந்த ரமலான் மாதத்தில் அவன் நினைச்சாலும் பாவம் செய்யலாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு என்ன செய்யுது இருக்குது. அதனால எதிரி வந்து விட்டான், அவர் கடிதம் எழுதுறார். அவர் இவருக்கு பதில் எழுதுறாரு. எப்படின்னு சொன்னால், சவ்வால் உனக்கு லேசாக இருக்கட்டும் மட்டும் தான் இது வந்திருக்கு அப்படின்னு என்ன பதில் எழுதுறார், ஆறுதல். இவர் வந்து அவருக்கு ஆறுதல் படுத்திக்கிறாரு, இவர் எழுதிக்கிறார். அப்போ சவ்வால் என்று வந்த உடனேயே நமக்கு இயல்பாக ஒரு மாதம் 30 நாள் நோன்பு பிடித்த ஒரு மனிதனுக்கும் சவ்வால் வந்த உடனே என்ன செய்யுது, 6 நோன்பு பிடிப்பது ஒரு பெரும் போராட்டமாக 30 சிம்பிளாக என்ன செய்யறான் பிடிக்கிறான். இது அர்த்தமே என்ன தெரியுமா, நாங்கள் பிடித்தது எமது சமூக சூழல், எமது இயல்பான சூழல் அப்படி இருப்பதற்கு. அதான் இதை இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னால், சிலர் யசூமு ஆதத்தன் வளமையால் நோன்பு பிடிக்கிறார்கள். யசூமு ஆதத்தன் வளமையால் நோன்பு பிடிக்கிறார்கள். அவருக்கு நோன்பை விடு என்று சொல்லி சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் நோன்பை விட மாட்டார். சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் நோன்பை விட மாட்டார். ஆனால் அந்த நோன்பு பிடித்து கொண்ட நிலையிலேயே பலரோடு புறம் பேசுவார், பலருடைய சொத்தை அபகரிப்பார், வட்டி கூட எடுப்பார், பலருக்கு அநியாயம் கூட செய்வார், பலவிதமான வேலைகளும் சில பொழுது தொழாம கூட இருப்பார். ஆனால் யசூமு ஆதத்தை அவருடைய வளமையில் அவர் நோன்பை என்ன செய்வார், அவர் பிடிப்பார். இப்படி உள்ள மக்களை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அதாவது அவரால் நோன்பை விடுவது என்பது உமிழ்நீரை கூட அவர் ஒழுங்காமல் துப்பிக்கின்றிருப்பார். உமிழ்நீரை கூட விழுங்காமல் நோன்பு முறிஞ்சிருமோன்னு துப்பிக்கின்றிருப்பார். ஆனால் புறம் பேசுவதில் இருந்து மற்ற பாவங்கள் செய்வதில் இருந்து தொழுகையில் கூட கவனம் இல்லாமல் எதுவுமே கவனம் இல்லாமல் இருப்பார். ஆனால் நோன்பை கரெக்டாக செஞ்சிருவார், பிடிச்சிருவார். இது என்னது அவருடைய இயல்பால சமூக சூழ்நிலையால் அவருக்கு வளமையாகினதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்ன, நான் வந்து அதாவது பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் நோன்பை விடுவது எனக்கு விருப்பமானது ஒருவரை பற்றி புறம் பேசுவதை விட ரமதான்ல நோன்பு பிடித்த நிலையில். அப்போ எனவே வளமையால் நம்ம நோன்பு பிடிப்பதனால தான் ரமதான் முடிஞ்ச உடனே 6 நோன்பு என்பது நமக்கு 60 நோன்பு மாதிரி என்னது அது இருக்கக்கூடிய நிலைமை பார்க்குறோம். இந்த வளமையை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாம் உறுதியை வளர்க்கறதுக்கு தான் ஷாபான் வந்து எங்களுக்கு ஒரு பயிற்சியாக தரப்படுது. ஷாபான்ல ஒருவர் வந்து அதிகமான நோன்பு பிடிக்கிற ஒரு வளமை இல்லாது விட்டாலும் கூட ஒரு முயற்சி ஒன்று எடுத்து ஆரம்பிங்களேன், 10 நோன்பு பிடிச்சிட்டாரு வைங்க, வளமையான நாட்களை விட கொஞ்சம் கூட பிடிச்சிருப்பாரு. இப்படி பிடித்தவருக்கு தடை தான் வருது ஹதீஸ்களில், நீங்கள் ஷபானோடு ரமலானை சேர்த்து விட வேண்டாம். அப்போ அந்த சமுதாயம் எங்கே இருக்கு, நம்ம எங்கே இருக்கிறோன்னு பாருங்க. நீங்கள் நோன்பு அப்படியே பிடிச்சிட்டு வந்து ரமலானோடு ஷபானை சேர்த்துறவானா அப்படின்னு ஷபான் 30 பிடிச்சி அடுத்த நாள் ரமலான் ஃபர்ஸ்ட்னு ஆகிறவானாண்டு அந்த தடையெல்லாம் அந்த ஹதீஸ்ல பிரபலியமே இல்லை. ஏன் அந்த லெவலில் யாருமே என்ன இல்லை என்பதனால, 90% இல்லை என்பதனால இந்த ஹதீஸ்ல கொஞ்சம் காலத்தில் மறந்தே போய்து இந்த ஹதீஸ்லாம். ஏன் ரமலானை ஷபானை ரமலானோடு சேர்க்க வேண்டாம். அவ சேர்க்க வேண்டாம் என்றால் இதுதான் பெருநாள் நாளில் நோன்பு பிடிப்பதை நபியர்கள் தடை செய்தார்கள். இந்த ஹதீஸ்ல கொஞ்சம் எடுத்து பாருங்க பாவம். பெருநாள் நாளில் நபியர்கள் நோன்பு பிடிப்பதை தடை செய்தார்கள். நமக்கெல்லாம் அந்த தடை ஏன் செஞ்சாங்கன்றே நமக்கு என்ன தெரியாது. நம்ம தான் நோன்பே பிடிக்க மாட்டோமே பெருநாள் நாள். ஏன் தடை செய்தார்களே? இயல்புல என்ன நினைக்கிறோம்னா சுன்னத்தை நம்ம ரசூலாங்கட கட்டளை தடை செய்யப்பட்டிருக்கு, அதனால் நம்ம நோன்பு பிடிப்பதில்லை என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எங்களோட வளமைக்கு அதில் பிடிக்கிற ஐடியாவே எங்களுக்கு என்ன இல்லை. தடையால் நம்ம எல்லாம் என்ன செய்யலை, விடவில்லை. வளமையால் நம்ம எதை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய அந்த என்ன அந்த எண்ணத்தை வரவழைத்து ஹுதூரு நிய்யாவோடு எதை செய்கிறோம் என்பதை பார்க்கறதுக்கு ரமலானுக்கு தயாராகுதல் ஒரு அடையாளம். ரமலானுக்கு தயாராகுதல் ஒரு அடையாளம். அந்த மனிதர் அந்த இபாதத்தை விரும்புகிறார், அந்த இபாதத்தை எதிர்நோக்குகிறார், அந்த இபாதத்துக்கான முயற்சியை செய்கிறார். தொழுகை எப்படி ரிபாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதே போல என்ன தபூக் யுத்தத்தில் கிளம்பி செல்வதை பற்றி அந்த வசனம் எப்படி அவர்கள் தயார்படுத்தி இருப்பார்கள், அப்படி படுத்தாதனால் அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன செய்து விட்டான், அதாவது தாமதமாக்கி விட்டான், அவர்களை உட்கார வைத்து விட்டான் என்பதை நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறோமோ அது போன்றுதான் இந்த ரமலான் ஒரு ஆதாரம். ரமலான் ஒரு ஆதாரம். ஒரு அறிஞர் அதாவது தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் சுன்னத்துக்கள் கடமையாக்கப்பட்டது, சுன்னத்துக்கள் வலியுறுத்தப்படுவதை பற்றி ஒரு அழகான ஒரு நுக்தா ஒன்று என்ன செய்கிறார் சொல்றார். என்ன நுக்தா அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் அதான் சொன்ன உடனேயே உதுவெடுத்து பள்ளிக்கு வாரார். வார நேரத்தில் அவருடைய மனதில் வந்து என்ன செய்யும், பலவிதமான ஹவாத்தியர் சைத்தானியாக்கள், சைத்தானிய சிந்தனைகள், உலகாயுத முகங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். உதுவெடுத்து தக்பீர் கட்டி அவர் தொழுகிற நேரத்தில் என்ன செய்யும், கொஞ்சமாக அந்த சிந்தனைகள் என்ன செய்யும், சுன்னத்தான தொழுகைகளை அப்படியே தனியாக ஆரம்பித்து ஃபர்லான தொழுகைக்காக முதல் தக்பீர் கட்டுகிற நேரத்தில் எல்லாமே அதாவது ஒரு முடிஞ்ச நிலைமையில் இருக்கும்.
அதனால் அவர் ரிலாக்ஸாக சிறப்பான முறையில் கடமையான தொழுகையை தொழுவதற்கான மனநிலை வந்துடும். எடுத்த எடுப்பிலேயே வேகமாக வந்து முதலார காத்துல சேர்றவருக்கு என்ன நிலைமை இருக்குமெண்டா, சலாம் கொடுக்குற டைம்ல தான் நம்ம எத்தனை ரக்காத் தொழுதோம் என்றது கன்ஃபார்ம் ஆகும். இமாம் சலாம் கொடுத்தா 4 ரக்காத் கன்ஃபார்ம் ஆயிருமா, அப்பதான் அவருக்கு என்ன செய்யும், கன்ஃபார்ம் ஆகும். இதன் காரணம் என்ன, ஹுதூருல் கல்ப் என்ன இல்லை, உள்ளத்துடைய அந்த இணைப்பு அதற்கு பின்னால் இல்லை. எனவே இந்த இடத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இபாதத்துக்கான மனோநிலைகளை நம்ம தயார்படுத்துதல் நல்ல மனிதர்களுடைய உறுதியான எண்ணம் உடையவர்களுடைய அடையாளங்களில் உண்டு. அதனால தான் ஒரு கவிதையில், அரபு கவிதையில் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, அதாவது சிறிய நிலையில் வாழக்கூடியவர்கள், உறுதியற்ற நிலையில் வாழக்கூடியவர்கள், ஒரு சிறிதான மனிதர்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு கண்ணில் சிறிதெல்லாம் பெரிதாக தெரியுமா. பெரிய நிலையில் வாழக்கூடியவர்களுடைய பார்வையில் பெரிதெல்லாம் சிறியதாக தெரியும். அப்படின்னா உனது உறுதிக்கேற்பதான் பெருசு சிறுசெல்லாம் உனக்கு என்ன செய்யும், விளங்கும். உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய ஆர்வமும் உனது உணர்வும் சிறிதாக இருக்குமாக இருந்தா நீ முன்னால உள்ள எல்லா சிறிதையும் பெரிதாகத்தான் என்ன செய்வாய், பார்ப்பா. ஆனால் சின்னதுதான் அது பெரிய ஒரு விஷயமா நீ பார்த்து கொண்டிருப்பாய். அதை செஞ்ச பின்னாலும் நீ ஒரு பெரிய விஷயமாகத்தான் நினைப்பாய். உதாரணத்துக்கு தராவி தொழுகையில நம்ம பார்க்கிறோம், ஒரு 2 ரக்காத் மொத்தமா ஒரு 10 நிமிஷம் தொழுவி வச்சிருப்பார். சலாம் கொடுத்தோன்னே பொட்டில் உடைக்கிற சவுண்ட் அப்படியே கேட்க, நீங்க பாருங்க பாவம். என்ன காரணம், பொட்டில் உடைச்சு குடிக்கிற பிள்ளையெல்லாம் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைண்டா, பெரிய ஒரு சாதனையை செஞ்சிட்ட உணர்வும், சலபு சாலியன்கள் மாதிரி இரவுல தொழுது விட்டே வேண்ட உணர்வும், கியாமுல்லைலை நிறைவேற்ற வேண்டும். ஒரு 2 ரக்காத்துல 4வது ரக்காத்தில் நீங்கள் பார்ப்பீங்க ருக்குவுக்கு தான் வந்து சேர்றாங்க. 4 ரக்காத்த ஒரு டீம் ரெடி ஆகிருக்கு, ருக்குவுக்கு வந்து சேர ரெடி ஆகி. இத்தனைக்கும் 11 ரக்காத்து ஒரு அவர் தொழ போகிற தொழுகையில் ஒரு அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்து விதிவிலக்காக கொடுத்த மக்களை தவிர எங்களுடைய சப்ஜெக்ட் எல்லாம் என்னென்னா, நாங்கள் செஞ்ச அந்த 1 மணி நேர தொழுகை என்பது எங்களுடைய நாங்கள் சிறியவர்களாக இருப்பதனால அது பெரியசா எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு விளங்குறத பார்க்குறோம். பெரிய மக்களுடைய பார்வையில் அதெல்லாம் என்ன சிறியதாக விளங்குறத நம்ம என்ன செய்வோம், இதெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சிறியதாக விளங்குறத பார்க்குறோம். இதுதான் தயாராகி உள்ள அதற்குள்ள நுழையக்கூடிய மனிதருடைய நிலைமையும் தயாராகாமல் நுழையக்கூடிய மனிதர்களுடைய நிலைமையும் இதுதான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.